ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் த கிங் ஆஃப் வரோட சாப்டர் 28 to 29 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, அளவலான்னு பேசுகிறோம்ல, சாப்டருக்குள்ளே போய் என்ன? சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே போன சாப்டரோடைய எண்டிங்கில் ஒரு பிச்சைக்காரன் நம்ம ஹீரோவோட பவர்ஸனாக பார்த்துட்டு இந்த பவரை எப்போ பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வடக்கு சைடை ஆள்றதுக்காக 2 பேர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த 2 பேர் யாருன்னா, நான் போன சாப்டர்ஸில் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் இந்த 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க தான் இவங்க. இவங்களுடைய ஃபைட்டை பார்த்து லாஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆள் இங்கே வந்திருப்பான். இவனும் சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் பின்னாடி யாரோ வர மாதிரி தெரியும். இவனும் பின்னாடி திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம மாஸ்டர் தான் அங்கே இறங்கியிருப்பாப்புல. நம்ம மாஸ்டரை இவன் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுவான். எதுக்குன்னு தெரியாது. அவரை பார்த்த உடனே இவர் ரொம்ப பயங்கரமான சக்திசாலி, இவர் அநேகமாக ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ போல தான் நம்ம மாஸ்டரை இவன் பார்த்துருப்பான். அவரோட பவரை பயன்படுத்தும் போது அவரோட கையை பார்ப்பான். நான் அப்போ தான் இந்த ஒரு பவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஒரு பவரை நான் இந்த பையன்கிட்ட பார்த்துருக்கேன். ஆனால் கைஸ், நம்ம மாஸ்டர் இந்த இடத்துக்கு எதுக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நம்ம மாஸ்டர் இந்த ஃபைட்டை பார்க்குறதுக்காக தான் வந்திருப்பாப்புல. ஆனால் அவருக்கு ஏற்கனவே 30 பேர் கூட ஃபைட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பாப்புல. அவங்க மூலியமாக ஏற்பட்ட காயம் இன்னும் அவரோட பாடியில் இருந்திருக்கு போல். அது மூலியமாக அவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருமா. அப்படியே அந்த வலியோட அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அப்படியே கட் பண்ணி காட்டுவாங்க. வந்திருப்பான் சினியால் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற மோயோங் ஃபேமிலியோட சோல்ஜர்ஸ்னால் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸில் ஒரு ஆள், இப்போ தான் நம்மளுடைய வேலையை முடிச்சிட்டோமே, நம்ம போயிட்டு ஒரு பெக்கு போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த டீமோட லீடரும், ஏய் முட்டாத்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்காத, நம்ம போரில் இருக்கிறோம், நீ இதில் தான் கவனத்தை இப்போ செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் சென்னியா முழுவதும் டேரியோ கிராமத்தை சேர்ந்த சோல்ஜர்ஸ் தான் இப்போ இறங்கியிருப்பாங்க, நம்ம எப்பயும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக இவன் வவுத்துலேயே யாரோ கத்தியாக இறக்குவாங்க. பார்த்தா நம்ம ஸ்டீல் மாஸ்க்கு. அப்படியே இந்த சைடு மற்ற சோல்ஜர்ஸும் லீடரை செத்து போனதை பார்த்துட்டு கொந்தளிச்சுட்டு அட்டாக் பண்ண வருவாங்க. நம்ம ஸ்டீல் மாஸ்க்கும் மற்ற சோல்ஜர்ஸ்கிட்ட போயிட்டு அவங்க எல்லா பற்றியும் போட்டு தள்ளுங்கடா, தலை தனியாக கால் தனியாக துண்டு துண்டாக வெட்டி போடுங்கடா அப்படின்னு ஆர்டர் கொடுக்க அவங்க எல்லா பேரும் பாஞ்சிருவாங்க. இவங்க எல்லா பேரும் இப்படி செத்து கிடக்கிறத மோயங் குவாங்கும் அவங்களுடைய பிரதரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் பெரிய அண்ணனும் சொல்லுவார், அப்பா சொன்ன மாதிரி தான் நடக்குது, இப்போ நம்ம கிராமத்துக்குள்ளே எல்லா பேரும் நுழைஞ்சிருப்பாங்க, நிலமை ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறீங்க அண்ணா? அப்பனா நம்ம இடம் ஃபுல்லாக அவங்க ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், ரொம்ப புத்திசாலித்தனமாகவே செயல்படுறாங்க அவங்க. நம்ம இடத்துக்குள்ளே இறங்கி நம்மளே போடுறாங்க. அப்போ போல் அந்த இடத்துக்கு மோயுங் ஜி வந்துட்டு, அண்ணா நம்ம ஊருக்கு லயன் லீக்கை சேர்ந்த ஒத்தாள் வந்திருக்காங்க. என்னது, லயன் லீக்கை சேர்ந்தவங்க ஒத்தாள் வந்திருக்காங்களா? உண்மையாக தானா? லயன் லீக்கை சேர்ந்த சியோல் மூரின் வந்திருக்காரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்ட மோயங் குவாங்கும், அப்போனா இந்த பிரச்சனையில் லயன் லீக்கை சேர்ந்தவங்களும் உள்ளே வர போகிறாங்களா? அநேகமாக நான் நினைக்கிற மாதிரி தான், டேரியம் கிராமத்துக்கு தான் அவங்க சப்போர்ட்டிவாக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம எடுத்த உடனே அவனை போயிட்டு அட்டாக் பண்ணால் மொத்த லயன் லீக்கையே நம்ம ஃபைட்டுக்கு கூப்பிடுற மாதிரி. அதனால் முதல்ல அவன் யார் சைடுன்னு போய் நான் கேட்டுட்டு வரேன். அதனால் நான் முதல்ல அவனை போயிட்டு பார்த்துட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நடக்குதுன்னு போய் அப்பாட்ட போயிட்டு சொல்லுங்க. இந்த நைட்டுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதோட நம்ம ஹீரோ சைடு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் கூட வந்திருப்பான். அந்த பையனுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்க அங்கே ஒரு டாக்டர் அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுடைய உடல்நிலையை பார்த்துட்டு, காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் உள்ளக்க அவளோட நரம்பு ஃபுல்லாக ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் கேட்ட சின்ன பையனும் அம்மான்னு சொல்லிட்டு கவலையோடு இருப்பான். ஹீரோவும் இதை பற்றினா கேட்டுட்டு, கடினமாக இருக்கா? உங்களுக்கு கடினமாக இருக்கிறது நீங்கள் செய்கிற வேலையா இல்லைனா பணமா? எப்பா தம்பி, பேசுகிறத கரெக்டாக பேசு. இந்த இடத்துலையே நான் தான் பெரிய டாக்டரே. இந்த பொம்பளையை காப்பாற்றுறதுக்கு சில பல பொருள்லாம் வேணும். ஹீரோவும் அதை பற்றி நான் கேட்டுட்டு அவன் எடுத்துகிட்டு வந்த தங்கத்தை தூக்கி வைப்பான். எவ்வளவு செலவானு பரவாயில்ல, அவங்கள குணப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் மட்டும் ஆகும். தங்கத்தை பார்த்தா அந்த ஆளும் குன்னி போயிட்டு, சார் நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க, அவங்கள நான் கண்டிப்பாக குணப்படுத்திடுவேன். சில பல பொருள் தானே வாங்கணும்னு நான் சொன்னேன், அதை போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் பார்த்த அந்த சின்ன பெண்ணும் அழுதுகிட்டே, நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், ரொம்பவும் நன்றி. இதுக்குன்னா ஏன் அழுகுற? உன் கண்ணீரைனா முதல்ல தொடச்சிக்கோ, நீ அழுகக்கூடாது.
அந்த பையனும் சரின்னு சொல்லுவான். அது முதல்ல பையனா பொண்ணான்னு தெரியல. பார்க்கறதுக்கு பொண்ணு மாரி தான் இருக்கான். நம்ம பையனே சொல்லிக்குவோம். அப்படியே ஹீரோவும் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல வந்து உட்காந்துருப்பான். அப்போ போல அந்த பையன்ட்ட ஹீரோ கேட்பான், "உங்க அம்மாவுக்கு இப்படி எப்படி நடந்துச்சுன்னு?" "அதுவா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து தொலைஞ்சு போயிட்டாரு. அவர தேடி போய் தான் எங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிருச்சு. எங்க அப்பா எப்படி தொலைஞ்சு போனாருன்னா, இந்த நாடுகள்ல உள்ள ஏழைகளுக்காக எங்க அப்பா வந்து குரல் எழுப்புனாரு. இப்படி இதெல்லாம் பண்ணதுனாலயோ எதுக்குன்னு தெரியல. எங்க அப்பா கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா பேர்த்தையும் கொஞ்ச நாளா கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில எங்க அப்பா இந்த மோயோங் ஃபேமிலிய சேர்ந்த ஹெட்டுட்ட போயிட்டு உதவி கேட்டு பார்த்தாரு. ஆனா அவங்களும் ஹெல்ப்லாம் பண்ணல. கடைசியில எங்க அப்பாவும் தொலைஞ்சு போயிட்டாரு. ஆனா இந்த ஊர் ஃபுல்லா பரவன ரூமர்ஸ் எல்லாம் மோயோங் குடும்பத்தை சேர்ந்த அந்த குகைக்குள்ள தான் எங்க அப்பா போயிட்டாருன்னு எல்லா பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா கைஸ், அந்த குகையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? மோயோங் குவாங் கூட ஒரு மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்க முடியாம வந்து அவங்க அப்பா கிட்ட கூட அடி வாங்கிட்டு இருந்திருப்பான். அவங்க அப்பா கூட முன்னாடி உள்ள ஒரு குகையை காமிச்சிருப்பாரு. அந்த குகை தான். இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுக்கிருந்த ஹீரோவும், "பெரியவரே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்காமலேயே அந்த பிச்சைக்காரன் பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிச்சிருவான். இதெல்லாம் பார்த்த பிச்சைக்காரன், "ஏய், எப்படிப்பா? நான் பின்னாடி இருக்கேன்னு தெரியாம நான் யாருன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச?" "அதுவா? நான் முதல்ல உன்னை சந்திக்கும் போதே உன் மேலே இருந்து ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சிச்சு. அது வந்து இப்பவும் எனக்கு அடிச்சிச்சு. அது மூலியமாக தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன்." இதெல்லாம் கேட்ட பிச்சைக்காரனும், "எப்பா, என்னை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறப்பா. அது மட்டும் இல்லாமல் நீ என்னமோ கேட்டையே, நாங்கள் 2 பேரும் பேசுனதை பற்றி நீனும் கேட்டேன்னு எனக்கு தெரியும். அதை பற்றி தான் நான் கேட்குறேன். எப்படி அவங்க எல்லா பேரும் மறைஞ்சு போனாங்க?" ஆனால் கைஸ், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இவன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அவனோட இன்ஃபர்மேஷன் ஸ்குவாடுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு டீமில் தான் இருக்கான். அதனால் இவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோவும். இதெல்லாம் கேட்ட பிச்சைக்காரனும், "இப்படி காணா போனவங்க இவங்க மட்டும் கிடையாது. இவங்கள மாதிரி யார் நல்லதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லா பேரும் இந்த மாதிரி தான் தொலைஞ்சு போவாங்க." இப்படி நான் நடக்கிறது தெரிஞ்ச எங்கள் ஸ்குவாடு மூலியமாக ஒரு ஆளை அனுப்பிச்சி விட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனார். அது மூலியமா ஒரு ஹேரும் கிடைக்கல எங்களுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். இதுல வந்து மோயோங் ஃபேமிலி சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு. இதெல்லாம் கேட்ட ஹீரோவும், "இந்த முரீம்லயே உங்க ஆர்கனைசேஷன் தான் நல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியலையே. என்ன, பொய் சொல்றீங்களா? என்னப்பா இப்படின்னா சந்தேகப்படுற? உண்மையிலே தான் நாங்க ஒரு ஹேரும் கண்டுபிடிக்கல. ஆனா நீ தேடுற குகை அது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்ஃபர்மேஷன் ஃப்ரீயா கிடைச்சிருமாப்பா?" அப்போ போல அந்த இடத்துக்கு யாரோ வருவாங்க. இவங்க 2 பேரும் பின்னாடி திரும்பி யாருன்னு பார்த்தா லயன் லீகை சேர்ந்த அந்த ஒரு ஆளு தான். இவனை பார்த்த கழுட்டு பையனுக்கும் இவனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல. "இவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இவன் லயன் லீகை சேர்ந்த ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் அவங்க டீமில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்கன்னா இருக்காங்க. அவங்க மூலியமா ட்ரைனிங் எடுத்த 3 பேர்த்துல ஒரு ஆள் தான் இந்த ஆள். இவங்களும் சும்மா கிடையாது. இவனும் பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் தான். ஆனால் இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்?" ஹீரோவும் அவனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ போல் மோயங் ஃபேமிலியை சேர்ந்த அந்த பெரிய அண்ணனும் வந்துருவாப்புல. "ஏய், பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி நல்லா இருக்கியான்னு?" கேட்க அந்த ஆளும் பின்னாடி திரும்பி பார்ப்பான், யாரா அதுன்னு. இவனும் வணக்கம் வச்சுட்டு, "லயன் லீகை சேர்ந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சன் எங்களோட இடத்துக்கு வந்திருக்கீங்களே, எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஒரு பெக்கு போடுறீங்களான்னு சொல்லி கேட்க." ஆனால் கைஸ், இவன் கேட்குறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, நீங்கள் எங்கள் சைடு நிற்பீங்களான்னு சொல்லி கேட்குறான். இவனும் அதெல்லாம் கேட்டுட்டு, "உங்கள் கருணைக்கு ரொம்பவே நன்றி. ஆனால் நான் ஏற்கனவே என்னோடய ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கேன்." அப்படின்னு அவன் வந்து டேரியோங் கிராமத்தை பற்றி சொல்லுவான். இப்போ அவன் வந்து சொல்லாமல் சொல்லுவான், "நான் வந்து டேரியோங் கிராமத்து சைடு தான்னு." இவனும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் லயன் லீக் சேர்ந்தவனும் இந்த பக்கம் திரும்பி, "உங்களை பார்த்ததில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்." அப்படின்னு சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லாமல் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவான். எதுக்குன்னு தெரியாது. அதுவும் இவன் இவ்வளோ மரியாதை கொடுத்து யார்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருப்பானா? அந்த பிச்சைக்காரங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். "ஹே, என்னைய பற்றினா உனக்கு தெரியுமா? உங்களை பற்றி எனக்கு தெரியாமையா இருக்க போது? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சென்னையால தான் 10 வருஷமாக தங்கிக்கிட்டு இருக்கேன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி எனக்கு தெரியாமையா இருக்க போது? நீங்கள் தானே கைபாங்கிலேயே புத்திசாலியான ஆள். அது மட்டும் இல்லாமல் ஒரு தேசபக்தர். இதை பற்றி எனக்கு தெரியாமையா இருக்க போது?" அப்படின்னு இவனும் சொல்லுவான். ஆனால் கைஸ், அந்த கைப்பாங்கன்னா இவனோட ஆர்கனைசேஷன், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்களே, அந்த ஆர்கனைசேஷனோட நேமு.
அது மட்டும் இல்லாமல் இவனை ஒரு தேசபக்தர்னு வேற சொல்கிறான். அது வந்து எனக்கு தெரியல, போக போக பார்க்கலாம். இந்த சைடு மோயங் ஃபேமிலி சேர்ந்தவனும் ரொம்ப பயங்கர கோவத்தோட, எப்படி எனக்கே தெரியாமல் 10 வருஷமா என்னோட இடத்துக்குள்ளேயே இவன் தங்கிக்கிட்டு இருப்பான், இதை பற்றி எனக்கே தெரியலையே அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, லயன் லீக்கை சேர்ந்தவனும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, இவனுக்கு இதை பற்றி தெரியாது போல. இந்த சைடு இவனும் அவனுடைய மரியாதையை கொடுத்து, நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லை, அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க, இப்போ என்னுடைய வாழ்த்துக்களை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. இந்த சைடு ஹீரோ இதை பற்றி நான் கேட்டுட்டு, என்னது தேசபக்தரா, உன்னை ஒரு சாதாரண ஆளுன்னு நான் நினச்சேன். இவனும் சிரிச்சுக்கிட்டே, உனக்கு இப்போவாச்சும் தெரியுதா நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ போல் இந்த சைடு மோயோங் ஃபேமிலி சேர்ந்தவன், ஆனால் கைஸ் இவனோட நேம் வந்து மோயோங் கங் சியோங். இவனை நம்ம வந்து சியோங்னு கூப்பிட்டுக்குவோம். சியோங்கும் லயன் லீகை சேர்ந்தவன்கிட்ட போயிட்டு, நீங்கள் வந்து யார் கூடயே சேர்ந்து வந்திருக்கேன்னு சொன்னீங்க, அதை பற்றி நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? இப்போ இங்கே நடக்க போகிற போரை பற்றி உங்கள் கேங் லீடர் என்ன நினைக்கிறாரு? அவர் வந்து டேரியம் கிராமத்துக்கும் மோயோங் ஃபேமிலிக்கும் இப்படி ஒரு போர் நடக்க போகிறத கேள்விப்பட்ட உடனேயே, என்னது அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஃபைட்டா அப்படின்னு சொல்லி அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் இது அவர் ஏற்றுக்கிட்ட பரப்பு அவர் ஒன்று சொன்னார், இந்த சென்னியால் ஒரு ஆள் தான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு, இதுக்கு நான் அந்த ஒரு பர்சன் தான் காரணமாக இருக்கிறாருன்னு அவர் நம்புகிறாரு. ஆனால் கைஸ் அந்த ஒரு பர்சன் யாருன்னு தான் தெரியல, போக போக பார்க்கலாம். இந்த சைடு கங்சியோங்கும் இதெல்லாம் கேட்டுட்டு, சரி நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், இவ்வளோ நேரம் என் கூட பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இன்றைக்கி நைட்டில் ஒரு பெரிய சம்பவமே இருக்குது, கவலைப்பட்டதுக்கு ரொம்பவே நன்றி, நான் அதை மனசில் வச்சுருப்பேன். அப்படியே இவன் வெளியில் போகும்போது நினச்சிக்கிட்டு இருப்பான், என்னது அவர் தலைவர் நம்மளை பற்றி கவலைப்பட்டாரா, ரொம்பவே வேடிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சியோல் மூரின் இன்னைக்கு உனக்கு கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு அவன் அந்த லயன் லீகை சேர்ந்தவனை பற்றி சொல்கிறதோட இந்த சாப்டர் முடிவடைகிறது. சரி, நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பேரும் கமெண்டில் அதிக நேரம் வீடியோ போடுங்க ப்ரோ, இல்லைனா 2 வீடியோவாச்சும் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் கைஸ் இப்போ தான் நான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் நான் வாய்ஸ் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன், இது எனக்கு புதுசு தான், நான் இன்னும் இதை பற்றி நல்லாவே கற்றுக்கலை. போக போக நல்லா கற்றுக்கிட்டு இன்னும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 3 வீடியோ கூட நான் அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக என்னோடய வீடியோவை பாருங்க, எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது மூலியமாக எங்களோட வீடியோ பார்க்குறனால உங்களை நான் இப்போயும் மனநிறைவாக வச்சுருப்பேன். சரி, இந்த வீடியோ இப்போயே முடிச்சுக்கோன்னா பாய் காய்ஸ்.